ஒரு குட்டி கதை சொல்லிட்டா அண்ணே பசிக்குது வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு நம்ம தம்பி மணி கூப்பிட்டா போல. ஆமா தம்பி, இப்பெல்லாம் நம்மள யாருமே சாப்பிட கூப்பிடுறது இல்ல, நீயாவது கூப்பிட்டிய, சரி வா போவோம் அப்படின்னு நாங்க 2 பேரும் கிளம்பணும். நான் எந்த ஊர்ல சாப்பிட போனாலும் அந்த உள்ளூர் உணவகத்தை தான் தேடி போவேன். ஏன்னா அந்த உள்ளூர் சுவை தான் எப்பயுமே நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி ஒரு கடையில போய் நம்ம வண்டி நிறுத்தணும். இந்த மாதிரி உணவகங்கள்ல பேர் பல இருக்காது, ஆடம்பரங்கள் இருக்காது, ஏன் பெரிய வசதிகள் கூட இருக்காது, ஆனா சுவை தரமா இருக்கும். என்னோட நண்பர் ஒருத்தரோட பரிந்துரையின் பேர்ல இந்த உணவகத்துக்குள்ள போனேன். உள்ள அந்த ஓட்டு வீடு அமைப்பை பார்த்த உடனே எங்க பழைய ஓட்டு வீடு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரி வீட்டுல தான் உட்காந்து நாங்க சின்ன வயசுல சாப்பிட்டதுண்டு. நினைவுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு பாடி மூர்த்துக்குள்ள அண்ணன் இளையத்து வந்துட்டாப்ல. இங்க உழைப்பாளி, முதலாளி, தொழிலாளி எல்லாமே ஒரு ஆள் தான், அதுவும் நம்ம அண்ணன் தான். அண்ணன் தோசை, மசால் வடை, இட்லி, பூரி இது எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு. தம்பி அதெல்லாம் இல்ல, வெறும் இட்லி மட்டும் தான் இருக்கு, சாப்பிட்டு போ அப்படின்னாப்ல. அந்த இட்லியில ஒரு 6 இட்லி தான் இருக்கும் போல இருக்குது. எனக்கு ஒரு 3 இட்லியும் நம்ம மணிக்கு ஒரு 3 இட்லியும் வச்சாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு நான் எதிர்பார்த்து போய் உட்காரதே இந்த சாம்பார் சட்னிகளுக்காக தான். தேவாமிரதமா இருக்கும். ஏன் இந்த தேவாமிரதுக்கே நம்ம 4.5 நட்சத்திரம் தான் கொடுக்கலாம். ஆனா அந்த மாதிரி சட்னி சாம்பாருக்கெல்லாம் 5 நட்சத்திரத்துல அள்ளி வீசலாம். வந்தது பார் வடை, இட்லி, வடை, சாம்பாரு. விண்வெளிக்கே போனாலும் இதுக்கு ஏதுடா நிகரு. டேய் மாதவா, சாப்பாடுனா மட்டும் எப்படிடா உனக்கு கருத்து ஊத்து மாதிரி வருது? என்னமோ போடா. நம்ம மணிக்கு இந்த கார சட்னியை பார்த்தோம்னா சட்டுன்னு காதல் பொங்கிருச்சு. நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா போல. நானும் அந்த இட்லியை சாம்பாரம் தொட்டு சாப்பிட்டேன் பாருங்க, அற்புதமா இருந்தா போல. நான் அப்பயே சொன்னல, இந்த மாதிரி சின்ன கடைகளை கிடைக்கிற ருசியே தனி ருசி தான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன கடைகள்ல இந்த சாம்பார் வாளியையும் சட்னி குண்டானையும் கொண்டு வந்து பக்கத்திலே வச்சிருவாங்க. நம்ம ஊத்தி ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். இதுவே இந்த பெரிய உணவகத்துக்கு போனீங்கன்னா தம்மா துண்டு கிண்ணத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்க கிட்ட 2வது நம்ம சாம்பாரை கேட்கறதுக்கு கூனி குறுக்கி தான் கேட்கணும், ரொம்ப தான் பண்ணுவாங்க. நான் நினைச்சேன் நம்ம மணிக்கு சட்னி மேல வெறும் காதல் தான் அப்படின்னு. காதல் இல்லப்பா, அது ஒரு வெறித்தனமா நக்கி சாப்பிடறாப்புல. அம்புட்டு சிறப்பாவா இருக்கு அண்ணா, கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் சட்னியை வேங்கண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டா பாருங்க. அட ஆமாப்பா, சிறப்பா தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன கடைகள கார சட்னி எல்லாம் கச்சிதமா இருக்கும். அட மணிக்கணக்கா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்த நம்ம மணியை காணோம். சோறுன்னு வந்துட்டா பக்கத்துல சொர்க்கமே இருந்தாலும் நம்ம கண்டுக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சுதான் மத்த வேலையை பார்க்கணும். இலையில ஒரு சாப்பாடு விடலையே, கூட அந்த சட்னியை விட்டு வைக்கலையா, மொத்தத்தையும் நக்கி தள்ளிட்டோம்ல. போதுண்டா எப்பாடே, வாழையில ரேகையை அழிச்சிருவ போல இருக்குது அப்படின்னு வாழையிலே சொல்ற அளவுக்கு நான் அடிச்சு நவுத்திட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா சாப்பிட்டோம்பா. இந்த மாதிரி உணவகத்தோட சுவையெல்லாம் இந்த நட்சத்திர உணவகத்துல சாப்பிடுற நவமணிகளுக்கு எல்லாம் புரியாது. என்ன நான் சொல்றது?